ஹாய் கைஸ், இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருந்தால் அது நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால், அது லவ்வாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, ரிவெஞ்சாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த ஆசை நிறைவேறி 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் உயிரே பறி போயிடும். இப்போ கேள்வி என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை பண்ணிவிட்டு அதிலிருந்து தப்பிக்க முடியுமா? இந்த மாதிரி டேஞ்சரஸான கொரியன் ஹாரர் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்கூல் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஃபோனில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறா. அவள் சாஜு பற்றி சொல்கிறா. ஆக்சுவலாக சாஜு அப்படின்னா பர்த்டே டேட்டு, டைமு, இயரு இது எல்லாமே யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்த்டே டேட்டை எழுதி வச்சு விஷ் பண்ணுவாங்க. அது நிஜமாகவே நடக்கும். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவள் பர்த்டே டேட்டை எழுதி வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறா? நான் ஆசைப்படுறேன் எல்லாருமே சாகணும், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஒரு கத்தியை எடுத்து அவளோட கழுத்தை அவளே அறுத்து அந்த இடத்துலையே துடிச்சு இறந்து போகிறா. இப்போது கொஸ்டின் என்னென்னா, இந்த பொண்ணு யார்? இந்த அளவுக்கு அவள் வெறுக்கிற ஆளுங்க யார்? இது என்ன ஆப்பு? எப்படி இந்த விஷயம்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது? இது எல்லாமே இனி வரப்போகிற வீடியோவில் தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அதிலிருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் சியா. தூக்கத்திலிருந்து கெட்ட கனவோடையே எந்திரிக்கிறாங்க. இது ஏன் இப்படி வருதுன்னு இவங்களுக்கே புரியலை. எந்திரிச்சு தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை தானே ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு தான் இவங்க அவங்களோட ஆன்ட்டி கூட தான் இருக்காங்க. பேரண்ட்ஸு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அதனால் அவங்களோட ஆன்ட்டி கூட தான் இருக்காங்க. தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை தானே ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்ட்டிக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி கார்டு வச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இவங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட லவ்வருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுதான் ஹீரோ. என்ன நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னே பயபுள்ள அறக்க பறக்க ஓடி ஒரு வழியாக கிளம்பி கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட ஓடி வந்து மூச்சு வாங்க நிற்க ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து ஒரு கிஸ்ஸை போட அப்படியே ஷாக் ஆகிடுறாப்புல. அப்புறமா ஹீரோயின், என்ன நீயே இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ, சரி ஓகே இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சும்மா தான் சொன்னேன், நீ எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம், இப்போவே கூட நீ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போக அப்போ கரெக்டாக லெஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் ஓப்பன் ஆனையும் அங்கே இருக்கிற ஆளு குறுக்குறுன்னு பார்க்க அப்புறமா அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே தான் இன்னொருத்தி என்ட்ரு ஆகுறா. இவளோட பேர் தான் நாரி. ஆக்சுவலாக இவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கேங்கு தான். அதில் 3rd பர்சன் தான் இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கமிட்டடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணுறா, நேராக ஹீரோயினை இக்னோர் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் போய், அம்மா இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பிளானில் இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, 4ஆவதாக வந்தான் பாரு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து இந்த நாரியை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு இந்த மாதிரி ஹீரோ கூட பேசிகிட்டே போகிறானே, இவனோட பேர் தான் ஹூக். இவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் என்ன இப்போல்லாம் நீங்கள் 2 பேர் ஒட்டுக்காவே வரீங்க, கதை என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி கேட்க, ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால உனக்கு அப்படி தோணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ இவளுக்கு கோவம் வருது. நம்ம ஆளை போய் அவன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த நாரி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நம்மளாம் அப்படி தான் இருப்போம், நீங்கள் எப்படி இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ கொந்தளிக்கிறா. அப்போ உடனே அந்த ஹூக்கு வந்து, கேள்வி கேட்ட அவளே சும்மா இருக்கா, நீ என்ன இந்த அளவுக்கு துடிக்கிற, ஏன் நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளும் பட்டுன்னு ஆமாம் அப்படின்னறா. இங்கே ஹீரோயினுக்கு ஷாக்கு, இது என்னடா புதுக்கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. நீ வாடா, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூக்கை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுறாப்புல. கிளாஸுக்குள்ளே போகணுன்னு இதோ காட்டுறாங்க பாருங்கள். இவன் தான் 5th கை. இவனோட பேர் ஹைஜூன். எல்லா கேங்லேயும் ஒரு தெருப்பானை படிப்பாளி, அந்த மாதிரி தான் இந்த கேங்லேயும் இவன் ஒரு பயங்கரமான டாப் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இந்த ஹூக் என்ன பண்ணுறான்னா, அவனோட லேப்டாப்பை மச்சான் எப்படியாவது சரி பண்ணி கொடுறான், மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா, அதுக்கு அவன், டேய் தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுடா, எத்தனை டைம் உனக்கு சரி பண்ணி தரது, என்னால் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டேய் நீ உன்னை விட்டால் எனக்கு யாருடா இருக்கா, நீ தானடா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ப்ளீஸ்டா அப்படியாவது சரி பண்ணி கொடுறான். உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, இந்த மாதிரி ஜியாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்ல வர்றான். அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே ஸ்டாஃப் வந்தோன்னே எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வச்சுட்டு ஒரு 2 பேர் வந்து பெருமைப்படுற அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க,
அதில் முதல் பர்சனை ஆஸ் யூஷுவலாக தெரிஞ்ச கதை தான். அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹைஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு நிற்க வச்சு கிளாப் பண்ணுறாங்க. ரெண்டாவது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது வேறு யார், ஹூக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை பேர்த்துக்கும் ஷாக்கு. ஏன்னா நம்ம ஆளுக்கு படிப்பே வராது, இதில் எங்கேருந்து இந்த மேக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். ஒரு வழியாக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அவனோட கேங்கே அவனை சுற்று போட்டுருச்சு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, நீ எப்படி இப்படி மார்க்கு வாங்கின, இதுக்கு என்ன ரீசன், பிட் அடிச்சியா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பா, ஏதாவது ஒன்று நடக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்க அவன் வந்துட்டு சொல்கிறான், டே நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சரி இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குடா, அதில் வந்துட்டு நம்ம ஆசைப்படுற விஷயத்த வந்து கன்வே பண்ணி, அதாவது வீடியோ மூலமாக கன்வே பண்ணி அனுப்புனா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்க ஒருத்தவங்க கூட அதை வந்து நம்பவே மாட்டேங்க. ஹீரோ கூட ப்ளே ஸ்டோரிலாம் போய் செக் பண்ணி பார்க்குறான். தம்பி அது அங்கெல்லாம் அவைலபிள் இருக்காதுப்பா, இது தேர்ட் பார்ட்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கை அவன் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறான். ஆனால் ஒருத்தர் அதை நம்பின பாரு கிடையாது. டக்குன்னு இந்த நாரி என்ன பண்ணிடுறான், உன் கூட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு காரி துப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறா. அங்கே கட் பண்ணால் இந்த நாரியும் ஹீரோயினும் வந்து ரெஸ்ட் ரூமில் இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னடி என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை நான் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கேன், ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து பார்ட்டி இருக்குல்ல, ஸோ நான் அழகாக ட்ரெஸ் போட்டு வரணும்ல, ஸோ அதனால் சாப்பிடாமல் இருக்கேன், அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் லீனாக தெரிவேன், அப்போ தான் ஹீரோக்கு வந்து என்னை பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சிட்ருக்கா. அப்புறமா அந்த பார்ட்டியை பற்றி என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டால், இவனுக்குலாம் கிஃப்ட் ஒன்று தான் கேட்டால் ஆளும் மூஞ்சியும் எப்படி சுற்றிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்ட அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான் இந்த ஹூக்கை. ஏண்டி அவனோட பர்த்டேக்கு தானே போகிறோம், அப்போ அவனுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல அப்படின்னா, நீ வேணா வாங்கு, நான்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. முன்னாடி பார்த்தா அந்த ஹூக் அப்படியே பார்த்த பறையே நின்றுட்டுருக்கான். ஐயோ கேட்டுட்டான் போலன்னு நினைக்கிறக்குள்ள, என்ன பேச்சை நிறுத்திட்டீங்க, பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான், ஓ இன்னும் ஒன்றும் கேட்கலையா அப்படின்ட்டு, இல்லைடா உன்னோட பர்த்டேக்காக என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் பெருந்தன்மையா, இங்கே பாருங்க நீங்கள் பார்ட்டிக்கு வந்தால் மட்டும் போதும், எந்த கிஃப்ட்டும் எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டுறான். அப்படியே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே கூட இந்த நாரி என்ன பண்ணுறான்னா விடாமல் கிளாஸை கவனிக்காமல் ஹீரோவை பார்த்துட்ருக்கா. ஹீரோயினும் அப்படி தான் கிளாஸை கவனிக்காமல் இவன் என்ன அவனை பார்க்குறான்னு சொல்லி நாரியை பார்த்துட்ருக்க, இந்த ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, ஆனால் ஹூக்கோட முகமெல்லாம் ஒரு மாதிரி விகாரமாக முறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு கேரக்டர், ஒரு புது கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. இவங்க யார் என்ன என்னங்கிறது லேட்டராக பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், யார் என்ன ஏதுன்னு சொன்னால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அது என்ன ஏதுன்னு எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியலை, இதுக்கப்புறம் தெரிய வருங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி பொடி வச்ச மாதிரியே பேசுகிறாங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த லாங் ஜம்ப் தான். ஹீரோயினும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி அவங்க கோச் கிட்ட இருந்து பயங்கரமாக அப்ரிசியேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அந்தளவுக்கு எதுவும் பண்ணல. அவருக்கு பயங்கரமான நர்வஸ் ஆகி லாஸ்ட் டைம், அதாவது லாஸ்ட் இயர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி இதிலிருந்து வந்து வெளியே வந்திருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஹீரோயின் வந்து அவர்கிட்ட போய் உன்னால் முடியும், நீ நல்லா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸில் இருக்கிற ஹூக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். இது எதுக்கு எடுத்துக்கிறான் அப்படிங்கிறதே தெரில. அதை ஒரு மாதிரி அந்த டாப் ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு இந்த கோச் வந்து பயங்கரமாக ஹீரோயின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ இந்தளவுக்கு விளையாடுறியே, வேறு எதுவும் டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நேஷ்னல் டீமில் கேட்பாங்க, ஏன்னா நீ இதில் செலக்ட் ஆகியிருக்க அப்படிங்கிற சர்ப்ரைஸே அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பயங்கரமான ஹாப்பியாகி அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் கோச் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீக்கெண்ட் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும், நீ பாட்டுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத, நீ வேணும்னா உன்னோட துணைக்கு வேணா அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இன்டெரக்டாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கோச்சுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத.
இங்கே ஹூக்குக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவனும் பேசலான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வெளியே வந்து பேசுகிறான். ஆனால் அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க பேசுகிறது அவனுக்கு கேட்குது. இந்த மாதிரி இவனை பற்றியே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. இவனோட பர்த்டேக்கெலாம் யாராவது போவாங்களா? இவனை இங்கே பார்க்குறதே பெருசு, இல்லை வீட்டில் வேற போய் பார்க்கணுமா? என்னாலலாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி ஆள் வந்து வரல. அவன் ஒரு தத்தி, அவன் ஒரு வேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் ரொம்ப இவனை பற்றி காசிப் பேசுகிறாங்க. என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளை பற்றி இப்படி பின்னாடி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் கட் ஆகுது. இவன் மறுபடியும் திருப்பி வந்துட்டு ஹீரோயினுக்கே கால் பண்ணுறான். ஆனால் கால் எடுக்கவே இல்லை. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்து இங்கே கோச்சை பார்க்குறக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் ஃபோன் வந்து அவங்க பக்கத்தில் இருந்திருக்காது. ஸோ இவனுக்கு கால் வந்தது உண்மை, பேசினது உண்மை. ஆனால் இது எதுவுமே வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கிடையாது. நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹீரோயின் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஒரு வழியாக நீ வந்து செலக்ட் ஆகிட்ட, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது தான் இவன் வந்து இந்த மாதிரி கோச்சுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம மேட்ரு அப்படிங்கிறா. எப்படி அப்படின்னு நீ எதுவும் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டால், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நம்ம இன்னும் ஷேர் பண்ணல, அதுக்குள்ளே நான் எப்படி எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் ஐயோ ஆல்ரெடி அவங்களுக்கு வேறு என்ன பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அப்புறமா இவன் வந்துட்டு என்ன பண்ணான்னா அவங்களோட ஆன்ட்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் நேஷ்னல் லெவலில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஆன்ட்டி வந்துட்டு அதுதான் கார்டு இருக்குல்ல, நீ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து வாங்கி சாப்பிட, அதுதான் என்னோடய ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து நல்லா போய் நல்லா சிக்கன் பீஸாக வாங்கிட்டு வந்து உட்காந்து நல்லா கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஹூக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு 38 டைம் வந்து கால் பண்ணியிருப்பான். அதவே அவங்க வந்து அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, சரி திருப்பி கூப்பிட்டு என்னென்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க ஒரு பக்கம் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நாரியை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவளுக்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் அவளும் வந்து அண்டர் 18 என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட ஐடியா கூட எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவளோட ஐடியா வாங்கி அதையும் அவங்க வந்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலமாக அவள் அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து இந்த டாப் ஸ்டூடெண்ட் ஹைஜூனை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹூக் கொடுத்த லேப்டாப்பை சரி பண்ணலான்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்கோம். ஹூக்கு கால் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக இவனுக்கு வந்துட்டு இவங்க அக்கா ஒருத்தவங்க வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் என்னமோ அதை எடுக்காமல் நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். சேம் டைம் வந்துட்டு ஹீரோயின் வந்து மறுபடியும் வந்துட்டு ஹூக்கு கால் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அவன் என்ன சொல்லுவான்னா நீ தான் எனக்கு கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நாளாக கூப்பிடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல, அவன் ஓ அப்படியா சரி என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரல தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் என்னால் வர முடியாது ஏன்னா அப்படின்னு சொல்லக்குள்ளே அவன் மட்டும் காலை வந்து கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ தானே நான் உங்ககிட்டயே சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லிட்டு, இவன் ஏன் இப்படி பேச காலை வச்சுட்டு போகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி விட்டு நீ நேரில் பார்க்கும்போது பேசிக்கோ அப்போ தான் சரி வரும், நான் தான் பார்ட்டிக்கு போகிறேன்ல, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி விடுறாரு. அப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி வீக்கெண்டெல்லாம் நீ வந்துட்டு ப்ராக்டிஸ் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை மிஸ் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ தான் வந்து ஹூக் சொன்னது வந்து ஞாபகம் வருது. சரி நம்மையே அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு இவனோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எழுதி ஓட்டிட்டு இந்த மாதிரி இந்த வீக்கெண்டு வந்துட்டு ஹீரோயினியோட அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு கட் ஆகணும், அவள் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை வீடியோவாக எடுத்து அதை அப்லோடும் பண்ணிடுறான். அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு அந்த நாள் வந்து அப்படியே முடியுது. அடுத்த நாள் எப்பவும் போல் ஹீரோயின் எழுந்திரிச்சு அவங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கும் மெசேஜ் போட்டுடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோவும் லேட்டு தான். ஸோ பறந்து ஓடி வந்து லிஃப்ட் கிட்ட வர அங்கே வச்சு ரெகுலராக வாங்குற கிஸ்ஸை வாங்கலான்னு போகிறப்ப ஹீரோ வந்து அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி கன்னத்தில் கொடுக்க வேண்டியதை வந்துட்டு வாயில் கொடுக்க வச்சிட்றாப்புல. கரெக்டாக அப்போ லிஃப்ட்டை ஓப்பன் ஆகிற உள்ளேருந்து ஆள் பார்த்து ஷாக் ஆகி மறுபடியும் அந்த டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போச்சுடா என் மானமே போச்சு உன்னால் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த நாரி இருக்க இல்லையா அவள் வந்து ஆப்சண்ட்டில் இருப்பாள். இந்த ஹூக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து இந்த கிம்மை வந்துட்டு எந்திரிக்க சொல்கிறாப்புல, என்ன கிளாஸில் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஹைஜூக்கும் ஹீரோவும் சேர்ந்து இவனை எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. டே சார் கூப்பிட்றாரா, எந்திரா, வந்தால் பிரச்சனையாயிரும்டா அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாங்க. ஆனால் அவன் ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். அந்த
அந்த ஃபோனில் வந்துட்டு டைமர் ஓடிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இன்னும் 2 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைமர் வந்து ஓடிட்டுருக்கு. அது அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே அவன் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கான். அவனை எழுப்பலான்னு ட்ரை பண்ணி எழுப்புறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவனோட கை விரல் இதெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கெடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே ஒரு கத்தியை எடுக்கிறான். அதை பார்த்து பயந்து போன ஹீரோ அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்னடா பண்ணுறேன், தயவு செஞ்சு கீழே போடுறான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போக ஹீரோவை ஒரு அடி தூக்கி வீசி விட்டுறான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட கை வந்து அவனோட கண்ட்ரோல்லையே இல்லை, அப்படியே ஹீரோயின் பக்கம் வந்து திரும்புது. அப்படியே ஒழுங்காக ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அவளையும் சேர்த்து அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த கதவை உடைச்சிட்டு அப்படியே விழுகுறாங்க. கண்ணாடியெல்லாம் அப்படியே சதறி 2 பேரும் அப்படியே விழுகுறாங்க. அப்போது அந்த ஹூக் கையில் வச்சிருக்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டு 27 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. கீழே விழுந்து கிடந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சுன்ட்டு இதை நான் பண்ணியிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு லூசர் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கத்தியை அப்படியே எடுத்து அவனோட கழுத்து கிட்ட கொண்டு போகிறான். வேண்டாம், பயமாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த கை வந்துட்டு அவனோட பேச்சை கேட்காம அவன் கழுத்து கிட்ட கொண்டு போகுது. இங்கே ஹீரோயினும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அவனே பார்த்து அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கழுத்தை அப்படியே கரன்னு அறுத்துக்கிறான். அப்படியே அந்த ரத்தம் எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் மேலே வந்துட்டு அப்படியே தெறிக்குது. அவங்க அந்த ஷாக்லேயே அப்படியே உட்காந்துருக்காங்க. இவன் அப்படியே அந்த கழுத்தை அறுத்துட்டே அப்படியே அங்கேயே விழுந்து துடிச்சு இறந்து போகிறான் கரெக்டாக அவனோட ஃபோனில். அப்போது அந்த செகண்ட்ஸ் வந்துட்டு 0 இதோட இங்கேயே இந்த ஃபஸ்ட் எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம்.